சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். 1917இல் இலங்கையில் கண்டியில் பிறந்த எம்ஜிஆர் இளம் வயதிலேயே தந்தையை இழந்தார். வறுமையின் பிடியில் சிக்கிய அவரது குடும்பத்தை காக்க சிறு வயதிலேயே நாடகக் குழுவில் சேர்ந்தார். 1936இல் சதிலீலாவதி படத்தின் மூலம் திரையில் அறிமுகமானார். சுமார் 30 ஆண்டுகள் தமிழ் திரையுலகின் ஈடு இணையற்ற மன்னனாக திகழ்ந்தார். 1980ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் உலகப் புகழ்பெற்ற குத்துச்சண்டை ஜாம்பவான் முகமது அலி சென்னைக்கு வந்திருந்தார். நேரு ஸ்டேடியத்தில் நடைபெற்ற அந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வில் அப்போதைய முதல்வர் எம்ஜிஆர் அவருக்கு சிறப்பு செய்தார். மேடையில் முகமது அலியின் கைகளை எம்ஜிஆர் உயர்த்தி பிடித்த அந்த புகைப்படங்கள் இன்றும் ரசிகர்களின் பொக்கிஷமாக பார்க்கப்படுகிறது. அரசியல் வேறுபாடுகளுக்கு அப்பால் சக நடிகர்களுடன் எம்ஜிஆர் கொண்டிருந்த நட்பு வியக்கத்தக்கது. ஒரு திரைவிழாவில் எம்ஜிஆர் தனது நெருங்கிய நண்பன் என்டிஆரை கட்டித்தழுவும் புகைப்படமும் அருகில் சிவாஜி கணேசன் இருக்கும் காட்சியும் தென்னிந்திய திரையுலகின் பொற்காலத்தை சான்றாக காட்டுகிறது. இவருடன் எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி கணேசன் இருக்கும் புகைப்படம் தென்னிந்தியாவின் 3 கண்கள் இணைந்தது போல காட்சியளிக்கும். எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஜோடி திரையில் மிகப்பெரிய மாயாஜாலத்தை நிகழ்த்தியது. 1965இல் வெளியான 1000ல் ஒருவன் தொடங்கி 28 படங்களில் இணைந்து நடித்தனர். திரையில் வெற்றிகரமான ஜோடியாக இருந்த இவர்கள் பின்னாளில் அரசியலிலும் தமிழகத்தின் தலையெழுத்தையே மாற்றி அமைத்தனர். ஜெயலலிதாவை அரசியலுக்கு அழைத்து வந்து அவருக்கு கொள்கை பரப்பு செயலாளர் பதவி வழங்கியவர் எம்ஜிஆர். இன்றைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் உலகநாயகன் கமல்ஹாசன் ஆகிய இருவரிடமும் எம்ஜிஆர் மிகுந்த அன்பு காட்டினார். அவர்களின் ஆரம்ப கால வளர்ச்சியில் ஒரு வழிகாட்டியாக திகழ்ந்தார். கமல்ஹாசனை குழந்தை என்றே அன்போடு அழைப்பார். இன்று தமிழக அரசு மற்றும் அதிமுக சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சி அலுவலகத்தில் மரியாதை செலுத்தியதோடு எம்ஜிஆரின் லட்சியங்களை முன்னெடுத்து செல்வதாக உறுதியளித்தார். இத்தனை ஆண்டுகள் கடந்தும் ஒரு மனிதர் இன்னும் மக்களின் இதயங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அது நிச்சயம் வாத்தியார் எம்ஜிஆராகத்தான் இருக்க முடியும். ஒரு சாதாரண நடிகராகத் தொடங்கி கோடிக்கணக்கான மக்களின் இரத்தத்தின் இரத்தமான புரட்சித் தலைவராக உயர்ந்த எம்ஜிஆரின் வாழ்க்கை ஒரு காவியம். அவரது பிறந்த நாளை முன்னிட்டு திரையுலகம் மற்றும் அரசியல் களத்தில் அவர் கடந்து வந்த பாதைகளை அபூர்வமாக தொகுத்து வழங்குகின்றனர். நேயர்களே, இந்த வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சினிமா ரகசியம் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.